ஹலோ வியூவர்ஸ், நான் சிரஞ்சீவி. இது உங்கள் சாண்டி ஸ்மார்ட் அக்கௌண்ட்ஸ். இந்த சேனலில் டேலி ட்ரெண்ட் ரொம்ப ஈஸியாக வித் ப்ராக்டிக்கல் கான்செப்டோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃப்ரம் ஜீரோவில் இருந்து அக்கௌண்ட்ஸ் கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க, அக்கௌண்ட்ஸில் ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்ஸ் ஜேர்னியை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் அக்கௌண்ட்ஸோட பேசிக்ஸ் கான்செப்ட் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ நம்ம டேலி பார்க்குறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸில் சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு டேலி ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? ஸோ நம்ம இந்த அக்கௌண்டிங், அக்கௌண்ட்ஸு, அக்கௌண்டன்ட் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எங்கே அதிகமாக கேள்விப்படுவோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில். கரெக்டாக? இல்லை நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அக்கௌண்டிங் அப்படிங்கிற வேர்டை அதிகமாக கேள்விப்படுவோம். இல்லை நம்ம பேங்கிங் செக்டரில் இருக்கோம் அப்படின்னா அங்கேயே நம்ம கேள்விப்படுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம படிக்கிற இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? அப்போ இந்த அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் டே டு டே நிறைய என்ட்ரிஸ் நம்ம போடுவோம். அதாவது இதை நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பரிவர்த்தனைகள். இப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிரான்சாக்ஷன் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் என்ட்ரி பண்ணுறது, அசட்ஸ் வாங்குறது, பர்ச்சேஸு, சேல்ஸு, டெபிட்டு, கிரெடிட்டு, இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி ரெக்கார்ட் பண்ண மட்டும்தான் ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா, ஸோ அதோட ஃப்ளோ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக அக்கௌண்டிங் மேனேஜ் பண்ணுவாங்க. ஒன்று மேனுவல் அக்கௌண்ட்ஸிங்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அக்கௌண்ட்ஸிங் சொல்லுவாங்க. மேனுவல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸ் இன்வாய்ஸ் வச்சு போடுவாங்க. ஸோ மேனுவலாக எக்ஸலில் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓல்டு மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் தான் போடுவாங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மேனுவல் எதுக்காண்டி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இயர்லி வைஸ் நம்ம ஆடிட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் ரெக்கார்டை வச்சு தான் நம்ம ஆடிட்டிங் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஒவ்வொரு என்ட்ரிக்கும் மேனுவலாக இந்த வவுச்சர்ஸ் பில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ சிஸ்டமேட்டிக்கு எதுக்காண்டி அக்கௌண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட்டிங். நமக்கு தேவைப்படுற ரிப்போர்ட்டை தேவைப்படுற டயத்தில் எடுத்து பார்க்குறது. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக அக்கௌண்ட்ஸ் போடுறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேலி சாஃப்ட்வேர்ஸ்லாம் பயன்படுத்துகிறோம். சரியா? ஓரளவு அக்கௌண்ட்ஸ் தான் புரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸில் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமான டிரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டிரான்சாக்ஷன். ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன், இன்னொன்று ஸ்டாக் டிரான்சாக்ஷன் அல்லது குட்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ ஒரு பிஸ்னஸ் நடக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காண்டி அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய மணி ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் ரீசன், வேறு ஒன்றுமே கிடையாது. கரெக்டாக? அப்போ அந்த கேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம யாருக்கு பே பண்ணுறோம், யார்கிட்ட ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கரெக்டாக என்ட்ரி வைக்கணும். அதாவது நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுறோம் அப்படின்னா பேமெண்ட்டு, ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ரிசிப்ட். கம்பெனிலேருந்து அமௌண்ட் வெளியில் போகுது அப்படின்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெளியிலேருந்து கம்பெனிக்குள்ள ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா ரிசிப்ட் என்ட்ரின்னு போடுவோம். சரியா? அப்போ இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம என்ட்ரி பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குட்ஸ் நம்ம வாங்குறது, விற்கிறது அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்ல போனால் பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குட்ஸ் வாங்கி விற்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்வென்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரினால என்ன அர்த்தம்? ஒரு குட்ஸை பை பண்ணி விற்கிறதுன்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. அப்போ இந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்லையுமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸை பேஸ் பண்ணி
பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். கரெக்டாக? இங்கே நம்ம எந்த ஸ்டாக்குமே வாங்க மாட்டோம், விற்க மாட்டோம். கரெக்டா? புரியுதா? ஸோ நான் சொல்கிறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரியா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்கூல்ஸு, காலேஜு, ஹாஸ்பிட்டல், இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு, புரோக்கரேஜ், ஒரு பியூட்டி பார்லர், ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி, இவங்கெல்லாம் எந்த ஸ்டாக்கையுமே வாங்க மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. இவங்களுக்கு அக்கௌண்ட் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இவங்க யூஸ் பண்ணுற எல்லாமே சர்வீஸ் தான். அப்போ இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் வரும், இன்வென்ட்ரி வராது. சரி, அப்போ இன்வென்ட்ரி யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னா எந்தெந்த பிஸ்னஸில் ஒரு ஸ்டாக் பை பண்ணி விற்கிறாங்களோ, ஒரு குட்ஸை வாங்கி விற்கிறாங்களோ அவங்க இன்வென்ட்ரி வருவாங்க. அதாவது அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸும் வரும் ப்ளஸ் இன்வென்ட்ரி வரும். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு மளிகை கடை எடுத்துக்கோங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, இன்னும் நிறைய சொல்லலாம். ஒரு ரெடிமேட் ஷோரூமு, ஒரு மொபைல் ஷாப்பு, ஒரு சிஸ்டம் ஷாப்பு, நிறைய எங்கெங்கெல்லாம் பொருள் வாங்கி விற்கிறாங்களோ அது வந்து நம்ம இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது சர்வீஸு, ரெண்டாவது பார்க்குறது இன்வென்ட்ரி. இன்னும் நிறைய சொல்லலாம். மேனுஃபேக்சரிங்கு, ப்ரொடக்ஷனு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ மேஜராக நம்ம வந்து அக்கௌண்ட்ஸு, இன்வென்ட்ரி வந்து பார்ப்போம். மற்றது எல்லாமே வந்து அப்கமிங் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? இது புரியுதா? அடுத்து போகலாமா? வாங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ்னா என்ன? நமக்கு நல்லா தெரியும். தமிழில் கொள்முதல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குட்ஸை ஹோல்சேலில் பை பண்ணி வாங்குறது. யார்கிட்ட வாங்குவோம் அப்படின்னா சப்ளையர்கிட்ட பை பண்ணி வாங்குவோம். கரெக்டா? ஸோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க சேல்ஸ். இந்த சேல்ஸுங்கிறது என்னது? நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருளை கஸ்டமருக்கு விற்கிறது. கஸ்டமர் மீன்ஸ் வாடிக்கையாளருக்கு விற்கிறது. அதை நம்ம என்னன்னு சொல்றோம், சேல்ஸ்ன்னு டினோட் பண்றோம். சரியா? புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இப்போ பர்ச்சேஸ் அப்படின்னா சப்ளையர்கிட்ட வாங்குறது அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னது? இப்போ நம்ம வாங்கின பொருளை ஏதாவது டேமேஜ் இருக்கு, லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா அதை வாங்கின சப்ளையர்கிட்ட திரும்ப அவங்களுக்கு அனுப்புறது. ஓகேவா? இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். புரியுதா உங்களுக்கு? சொல்றது தெளிவாக கேட்டுக்குங்க, எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டேலிக்குள்ள போக முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பார்த்தாச்சு. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் என்னவா இருக்கும்? இப்போ சேல்ஸ்னா என்ன? கஸ்டமருக்கு விற்கிறது. இப்போ சேல்ஸ் பண்ண பொருளில் ஏதாவது டேமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸு நம்மக்கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், அதாவது ரிட்டர்ன் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் கேஸ் தான், எப்பயாவது தான் நடக்கும், ரெகுலராக நடக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் அசட்ஸ். அசட்ஸ்னா என்ன? பொதுவாக இப்போ அசட்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சொத்துன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன அசட்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து கார் இருக்கு, பங்களா இருக்கு, ஜுவல்ஸ் இருக்கு, நிறைய கேஷ் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது உங்களுக்கு சொந்தமான பொருட்களை சொல்லுவீங்க. கரெக்டா? இதே இது ஒரு பிஸ்னஸ்ல அசட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு பிஸ்னஸ் சொந்தமான ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம அசட்ஸ் சொல்றோம். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, ஒரு ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு, ஒரு பிரிண்டர்ஸ் இருக்கு, ஒரு ஏசி, இந்த டேபிள்ஸு, சேர்ஸு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், அசட்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். புரியுதா? ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி வச்சு அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் அசட்ஸ். கிளியரா? புரியுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து லயபிலிட்டி. லயபிலிட்டி அப்படின்னா என்ன சார், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ லயபிலிட்டி அப்படின்னா தமிழில் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகளாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? சார் நான் நிறைய சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், நிறையா அசட்ஸ் நான் பை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவார். இதே இது ஒரு பிஸ்னஸில் லயபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் வெளியில் கட்டக்கூடிய பாக்கி. புரியுதா? ஒரு நிறுவனம்
வெளியில கட்டக்கூடிய பாக்கி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சில பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோன் எடுத்து பிசினஸ் பண்ணுவாங்க, அதாவது பிசினஸ் லோன். அப்ப அந்த லோனுக்கு மாசம் மாசம் அவங்க இஎம்ஐ பே பண்ற மாதிரி இருக்கும், கரெக்டா? அப்ப அந்த இஎம்ஐ பே பண்றது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லயபிலிட்டி. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், சேல்ஸ் டாக்ஸ், ஐ மீன் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி மந்த்லி மந்த்லி பே பண்றாங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி தான். வேற என்ன லயபிலிட்டி வரும்? இப்போ சப்ளையர்கிட்ட வந்து பொருள் வாங்குறோம், சில டைம்ல கிரெடிட்ல வாங்கியிருப்போம், அந்த கிரெடிட்டுக்கு நம்ம அந்த டேட்டுக்குள்ள அமௌண்ட் பே பண்ணணும், அதுவும் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி தான். புரியுதா உங்களுக்கு? கிளியரா? எதுவும் கன்ஃபியூஸ் இல்லைல்ல? ஸோ லயபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் வெளியில கட்டக்கூடிய பாக்கியம். ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ லயபிலிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஸோ எக்ஸ்பென்ஸ் வேற, லயபிலிட்டி வேற. எக்ஸ்பென்ஸுங்கிறது அடுத்து பார்ப்போம். ஸோ எக்ஸ்பென்ஸ் லயபிலிட்டி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். கேபிட்டல். ஒரு 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 பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. அப்போ கண்டிப்பா இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? இன்கம். இன்கம்னா என்ன? வருமானம். ஒரு பிஸ்னஸ்ல டே டு டே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு ரெவென்யூ கிடைக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் நீங்க வந்து டெய்லி காலையில் ஓப்பன் பண்றீங்க, நைட்டு க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா இன்பிட்வீன் டைம்ல உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொட்டேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். சிம்பிளா நீங்க இன்வென்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கடையை ஓப்பன் பண்ணா கஸ்டமர்ஸ் வருவாங்க, பொருளை விற்பீங்க, நீங்க வாங்குவீங்க, விற்பீங்க, அமௌண்ட் வரும் போகும், ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கெயின்னா நமக்கு வந்து ரெகுலரா வராது, ஆனா வரும். புரிஞ்சா? ஒரு பிசினஸ் ரன் பண்றது மூலியமா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வாங்க. எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்னா நமக்கு நல்லா தெரியும், செலவு. ஒரு பிஸ்னஸை நடத்துறதுக்கு நம்ம என்ன செலவு பண்றோமோ அதுதான் எக்ஸ்பென்ஸ். ஸோ இதுலேயே டெய்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கு, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கு. இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்ட் பே பண்றது, சேலரி பே பண்றது, இபி பில், டெலிஃபோன் பில், இந்த மாதிரி சொல்லலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் எக்ஸ்பென்ஸ், டீ காஃபி எக்ஸ்பென்ஸ், பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், ஸ்டேஷனரி, கொரியர் சார்ஜ், பிரிண்டிங் சார்ஜ், இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோம்? எக்ஸ்பென்ஸ் சொல்றோம். புரியுதா? நெக்ஸ்ட் வாங்க. கிரெடிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஒரு பிஸ்னஸ்ல ரெண்டு பார்ட்டி வந்து மேஜரா இருப்பாங்க. ஒருத்தங்க கிரெடிட்டார், இன்னொருத்தங்க டெப்டார். யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரெடிட்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ளையர். நமக்கு சப்ளை பண்றாங்க பார்த்தீங்களா? நமக்கு குட்ஸ் சப்ளை பண்றவங்க, அசட்ஸ் சப்ளை பண்றவங்க, அதே மாதிரி நம்ம யாருக்கெல்லாம் அமௌண்ட் பே பண்றோமோ இவங்கெல்லாம் கிரெடிட்டார்ல வருவாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ குழப்பிடாதீங்க. நமக்கு குட்ஸ் சப்ளை பண்றவங்க, அதாவது இன்வென்ட்ரி, அசட்ஸ் சப்ளை பண்றவங்க, நமக்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா கடன் ஈந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கடனுக்கு கொடுத்துருப்பாங்க, அதான் அதுக்கு அர்த்தம். சரியா? ஸோ கிரெடிட்டார்னா புரியுதா உங்களுக்கு? இதை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சன்ரை கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்து பார்க்கலாம். டெப்டார். இப்ப கிரெடிட்டார்னா பார்த்தாச்சு. அப்ப டெப்டார்னா யாரா இருப்பாங்க? அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. அதாவது டெப்டார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ்மா, அவ்வளவுதான்மா, ரொம்ப சிம்பிள். நமக்கிட்ட இருந்து குட்ஸ் வாங்கிட்டு போகக்கூடிய கஸ்டமர்ஸ், இவங்கெல்லாம் வந்து டெப்டார்ல வருவாங்க. அதே மாதிரி நமக்கு யாரெல்லாம் அமௌண்ட் பே பண்றாங்களோ அவங்கெல்லாம் டெப்டார். புரிஞ்சா? குழப்பிடாதீங்க. கிரெடிட்டார்ஸ் வேற, டெப்டார்ஸ் வேற. ஒரு பிஸ்னஸ்ல ஒரு பார்ட்டி வந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிரெடிட்டாரா இருக்கணும் அல்லது டெப்டாரா இருக்கணும், வேற யாரும் வர மாட்டாங்க. அப்ப நமக்கு கண்டிப்பா தெரியணும் அவங்க கிரெடிட்டார்ல வருவாங்களா டெப்டார்ல வருவாங்களா அப்படிங்கிறது தெரியணும். சரியா? புரியுதா? சரி, ஓகே. ஸோ இதை பாருங்க, இதை ஒன் பை ஒன்னா பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சரியா? புரியுதா உங்களுக்கு? சரி. ஸோ உங்களுக்கு இதுக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு குவிஸ் மாதிரி நான் இதை அனுப்புறேன்.
ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட். டெபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிசீவிங் அஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு உள்ள வரது எல்லாமே டெபிட்ல நம்ம என்ட்ரி வச்சிருப்போம். ஷார்ட்டா வந்து டிஆர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பே பண்றோம் பார்த்தீங்களா? ஓகேங்களா? இது ஃபுல்லா டெபிட் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்க அக்கௌண்ட்ஸ் நோட்ல பார்த்தீங்கன்னா டெபிட் காலம், கிரெடிட் காலம் அப்படின்னு 2 காலம் வந்து பிரிச்சிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல நமக்கு ரிசீவிங் அஸ்பெக்ட் வந்து டெபிட்ல வரும். இதே இது கிரெடிட் அப்படின்னா கிவிங் அஸ்பெக்ட், நம்ம கொடுக்கறது எல்லாமே நம்ம கிரெடிட்ல வரும். ஷார்ட்டா வந்து சிஆர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? டிராயிங். ஸோ அது என்ன டிராயிங்? ஸோ டிராயிங்னா நம்ம அந்த டிராயிங் கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக டிராயிங்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வரைகிறது தான் டிராயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிராயிங்னா அதுக்கு அதான் அர்த்தம் கிடையாது. சரியா? இப்போ வித்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த டெபாசிட்டு, வித்ட்ரா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது டெபாசிட் அப்படின்னா பேங்க்ல பணம் கட்டுறது டெபாசிட். பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறது வித்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புரியுதா? சரி. இப்ப டிராயிங்னா என்ன? இப்ப ஒரு கம்பெனில அமௌண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஒன்று பெட்டி கேஷ்ல இருந்து பேங்க் போகும், இன்னொன்று பேங்க்ல இருந்து பெட்டி கேஷ் வரும். இதுதான், வேற எங்கேயும் அமௌண்ட் போகாது. பெட்டி கேஷ்ல இருந்து பேங்க் போகுது அப்படின்னா டெபாசிட்னு சொல்லுவோம். பேங்க்ல இருந்து பெட்டி கேஷ் வருது அப்படின்னா அதை வித்ட்ரான்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப டிராயிங்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப நம்ம வித்ட்ரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்பெனி பர்பஸ்காண்டி பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறது வித்ட்ரா. இதே இது ஓனர், அதாவது அந்த கம்பெனியோட ஓனர் பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல் யூஸ்க்கு என்ன பண்றாரு, அந்த பேங்க்ல இருக்க அமௌண்ட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்றாரு. சொல்றது புரியுதா? அந்த ப்ரொப்ரேட்டர் சொல்லுவாங்க, ஓனரு யாரா வேணா இருக்கலாம், இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு என்ன பண்றாங்க, அந்த பேங்க்ல இருக்க அமௌண்ட்டை எடுத்து பயன்படுத்துறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டிராயிங். கிளியரா? புரியுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு பர்சனல் யூஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? பேமெண்ட். ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம எதுக்கெல்லாம் அமௌண்ட் பே பண்றோமோ, அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்குள்ள கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், பேமெண்ட் வச்சு என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி ரிசிப்ட். இந்த ரிசிப்ட்ங்கிறது நம்ம யார்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா ரிசிப்ட் வச்சஸ் என்ட்ரி பண்ணணும். அப்போ இந்த பேமெண்ட் ரிசிப்ட்ங்கிறது ஒன்லி ஃபார் கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வரும், வேற எதுக்குமே வராது. கிளியரா? புரியுதா? லெட்ஜர். லெட்ஜர் அப்படின்னா பேரேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து லெட்ஜர் தான். பர்ச்சேஸு, சேல்ஸு, ரிட்டர்ன்ஸு, டிராயிங்கு, லைபிலிட்டி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லெட்ஜர் தான். இதில் குறிப்பிட்ட லெஜர்ஸ் வந்து டெபிட்ல வரும், குறிப்பிட்ட லெஜர்ஸ் கிரெடிட்ல வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து டேலியில் பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து வாங்க, ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி ரெக்கார்டுமா. ஒரு பெர் டேல நம்ம எத்தனை ரெக்கார்டு என்ட்ரி போட்டிருக்கோம். இப்போ ஒரு பெர் டே எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இன்னைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு 5 பர்ச்சேஸ் போட்டிருக்கேன், ஒரு 20 சேல்ஸ் போட்டிருக்கேன், ஒரு 10 பேமெண்ட் வந்து கட்டியிருக்கேன், ஒரு 20 ரிசிப்ட் அமௌண்ட் வந்திருக்கு, 5 டிரான்சாக்ஷன் பேங்க் டிரான்சாக்ஷன் போயிருக்கு. அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு பேர் தான் என்ன, ஜேர்னல் என்ட்ரி. புரியுதா? ஜேர்னலே வந்து வவுச்சர்னு ஒன்று இருக்குமா, ஜேர்னல் வவுச்சர்ஸ் வேற, என்ட்ரி வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்க்கறது. சரியா? ஒரு கம்பெனியில பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்துருப்பீங்க, ஏப்ரல் டு மார்ச் 31. இது வந்து 12 மந்த்ஸ் வந்து கவர் ஆகும். இது வந்து ஆனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆனுவல் சொல்லுவாங்க, ஆஃப் இயர்லி 6 மந்த்ஸ், குவார்டர்லி அப்படின்னா 3 மந்த். இப்போ குவார்டர்லி பீரியட் அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கறது. ஸோ நமக்கு அமௌண்ட் ஃப்ளோ எப்படி போயிருக்கா, அப்பில் போயிருக்கா, டவுனில் போயிருக்கா, சரிங்களா? ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அக்கௌண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் பண்ணுறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்ம கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டேலி பார்க்கும்போது நமக்கு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா என்னம்மா, லாபம். ஸோ ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே.
ஸோ நம்ம பிஸ்னஸ் லாபம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஜாலியாக சொல்லுவோம், எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ப்ராஃபிட்ங்கிறது என்ன? எக்ஸஸ் ஆஃப் கிரெடிட் சைட் ஓவர் டெபிட் சைட். அதாவது ஒரு பிஸ்னஸ்ல செலவை விட வருமானம் அதிகமாக வருது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப லாஸ் அப்படிங்கிறது என்ன? செலவை விட வருமானத்தோட செலவு அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் அப்படிங்கிறது ஆகுது. சரியா? ப்ராஃபிட் அப்படிங்கிறது செலவை விட வருமானம் அதிகம் வரும்போது ப்ராஃபிட் கிடைக்குது. லாஸ்ங்கிறது வருமானத்தோட செலவு அதிகமாக வரும்போது லாஸ் ஆகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட். ஒரு கம்பெனியோட கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரிப்போர்ட்டை பார்த்து தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, 3 இயர்ஸ் ரன் பண்ணிட்டீங்க. கரண்ட்டாக நம்ம பிஸ்னஸில் எவ்வளோ கேபிட்டல் க்ரோத் ஆயிருக்கு, எவ்வளோ லயபிலிட்டி வந்திருக்கு, எவ்வளோ அசட்ஸ் வந்து க்ரோத் ஆயிருக்கு, எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்கு, ப்ராஃபிட் எவ்வளவு, லாஸ் எவ்வளவு, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நமக்கு அசட்ஸ் எவ்வளோ இருக்கு, லயபிலிட்டி எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அசட்ஸுங்கிறது நமக்கு சொந்தமானது, லயபிலிட்டிங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு கட்ட வேண்டியது. கரெக்டா? அப்போ அசட்ஸ்லேருந்து லயபிலிட்டியை கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? நம்ம கேபிட்டல் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதாவது கரண்ட் கேபிட்டல். கரண்ட்டாக நம்மகிட்ட கம்பெனியில் எவ்வளோ பேலன்ஸ் கேபிட்டல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டேலியில் எப்படி ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் விஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.